Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. தமிழகத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் வாந்தி பேதி ஏற்பட்டு 20 நாட்களில் 9 பேர் பலியாகியுள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்ட குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலப்பது, குடிநீர் தொட்டிகளை முறையாக பராமரிக்காததும் தான் காரணம் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. காஞ்சிபுரம் வையாவூரில் குடிநீர் தொற்றால் பலரும் வாந்தி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டனர். இதில் 2 மூதாட்டிகள் இறந்தனர். ஈரோடு மாவட்டம் தடசலட்டி, இட்டரை, மாவட்டத்தம் கிராம மக்கள் குடிநீர் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். மே 25இல் 3 பேர், ஜூன் 5இல் 1, ஜூன் 7இல் 2 என 6 பேர் அடுத்தடுத்து இறந்துள்ளனர். திருச்சி தாராநல்லூரில் 20 நாட்களாக குடிநீர் மாசு கலந்து துர்நாற்றத்துடன் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியினர் மாநகராட்சியில் புகாரளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்ட பாண்டி மீனா இறந்தார். மூதாட்டி உள்பட சிலர் சிகிச்சையில் உள்ளனர். ஹொசூர் அம்பேத்கர் நகர், சின்ன பழனியப்பா நகர், அண்ணா நகரைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்டோர் 3 நாட்களாக வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அட்மிட் ஆகியுள்ளனர். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்ட குழாய்கள் வழியேதான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. துருப்பிடித்த குழாய்கள் வழியே செல்லும் நீரை அருந்தும் மக்களுக்கு வயிற்றுப்போக்கு, மயக்கம், வாந்தி உபாதைகள் ஏற்படுகின்றன. பழைய குடிநீர் குழாய் சீரமைப்புக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை, குழாய்களை மாற்றவில்லை. பல ஊராட்சி தலைவர்கள் குடிநீர் பணிகளை சொந்த செலவில் செய்யும் நிலை உள்ளது. மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கண்டுகொள்ளவும் இல்லை என பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் கூறுகின்றனர். குழாய் சீரமைப்புக்கு என தனியாக அரசு நிதி ஒதுக்குவதில்லை. ஊராட்சி மற்றும் ஒன்றிய பொது நிதியிலிருந்து அப்பணிகளை செய்ய வேண்டியுள்ளதால் பெரும்பாலான கிராமங்களில் குழாய்கள் பராமரிக்கப்படுவதில்லை. இது தவிர குடிநீர் தொட்டி மூடியின்றி கிடக்கிறது. மூடியில்லாத தொட்டியில் ஏற்படும் மாசால் மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. அளவு மீறி குளோரின் கலக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டாலும் அவை முறைப்படுத்தப்படவில்லை என ஊரக வளர்ச்சித்துறை ஒப்பந்ததாரர்கள் கூறுகின்றனர். குடிநீர் மாசு குறித்து விசாரித்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.